எதை நிரூபிக்கின்ற சொன்னால் அலிஃப் லாம் மீம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் என்று சொல்வதன் மூலமாக அல் குர்ஆனாக இருக்கலாம், அல்லது அன்ஸல தௌராத் வல் இன்ஜீல் என்று சொல்வதன் மூலம் இன்ஜீல் தௌராத்தாக இருக்கலாம். இவை அனைத்தும் இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹுவினால் தான் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு படிப்பினையாக தருகின்றான். மாறாக இது மனிதனுடைய ஆக்கம் அல்ல. إن الحمد لله نحمده ونستعينه ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألف لام ميم. الله لا إله إلا هو الحي القيوم. எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்து இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்தும் சலாமும் கூறியதன் பின், கண்ணியத்துக்குரிய பெரியார்களே, சகோதரர்களே, மாணவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சென்ற பாடத்தில் சூரத்து ஆல் இம்ரான் சம்பந்தமான சில பொதுவான விளக்கங்களை நாங்கள் பார்த்தோம். உதாரணமாக சூரத்து ஆல் இம்ரான் குர்ஆனில் எத்தனையாவது அத்தியாயம், அதே போன்ற அந்த அத்தியாயம் மதனியாவா மக்கியாவா, அந்த சூரத்தில் எத்தனை வசனங்கள் இருக்கின்றன, அந்த சூரா எப்படியான முக்கியமான விஷயங்களை உள்ளடக்கி இருக்கின்றன போன்ற விடயங்களை எல்லாம் சென்ற பாடத்திலே விரிவாக விளக்கமாக நாங்கள் பார்த்தோம். இதே போல் இந்த அத்தியாயத்துக்கு ஏன் ஆல் இம்ரான் என்று பெயர் வந்தது, அதற்கு இன்னொரு பெயர் ஹதீஸில் வந்திருப்பதை பார்த்தோம். ஜஹ்ரா என்ற பெயர் ஹதீஸில் வந்திருக்கிறத பார்த்தோம். இதே போல் இந்த அத்தியாயத்தினுடைய சிறப்பு, இதே போல் சென்ற பாடத்தில் நாங்கள் பார்த்த முக்கியமான விடயம், குர்ஆனில் சில அத்தியாயங்களுக்கு முன்னால் ஆரம்பத்தில் வரக்கூடிய சில எழுத்துக்கள், அது அல் ஹுரூஃபுல் முகத்தான்னு சொல்கிறது. அலிஃப் லாம் மீம், அலிஃப் லாம் மீம் ரா, அலிஃப் லாம் மீம் சாத், காஃப் ஹா யா ஐன் சாத் போன்ற இந்த எழுத்துக்கள், இதனுடைய விளக்கம் என்ன, உலமாக்களுக்கு இடையில் எப்படியான கருத்து வேற்றுமை இருக்கின்றன. அதில் குறிப்பாக இரண்டு கருத்துகள் நாங்கள் பார்த்தோம். ஒன்று, அதனுடைய அர்த்தத்தை அல்லாஹ் அறிந்தவன், அதுக்கு தஃப்சீர் செய்ய யாரால முடியாது, இது அநேகமான உலமாக்களுடைய கருத்து. இரண்டாவது, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அன்றைய காலத்திலிருந்து அரபிகளுக்கு விடுத்த ஒரு சவால். அரபிகளே, உங்களுடைய பாஷை மரபிதான், உங்களுடைய பாஷை கோர்வை செய்யப்பட்டிருப்பது இந்த அரபி எழுத்துக்களை கொண்டுதான், 28 அல்லது 29 எழுத்துக்களை கொண்டுதான். அந்த எழுத்துக்களை கொண்டுதான் இந்த குர்ஆனையும் நான் இறக்கி வைத்திருக்கிறேன். உங்களால் முடியும் என்றால் இதே போன்ற ஒரு குர்ஆனை கொண்டு வாருங்கள், அல்லது 10 அத்தியாயங்களை கொண்டு வாருங்கள், அல்லது ஒரு அத்தியாயத்தையாவது கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா 1400 வருடங்களுக்கு முன்னால் விடுக்கப்பட்ட ஒரு சவாலாக இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த சவால் அன்று தொட்டு இன்று வரையிலும் முறியடிக்கப்படவில்லை. இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம் இந்த சூராவுடைய ஆரம்பம். அலிஃப் லாம் ரா என்று ஆரம்பிச்சுட்டு, அதுக்கு பிறகு அல்லாஹு சுப்ஹான அலிஃப் லாம் மீம் என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஆரம்பித்து விட்டு, அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று சூராவை அல்லாஹு தஆலா ஆரம்பிக்கின்றார்.
இந்த வசனத்தை பொறுத்தவரையில் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம், இந்த வசனத்தை பொறுத்தவரையில் சூரத்துல் பக்ராவில் 255வது வசனம். என்ன வசனம் அது? ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி. அந்த ஆயத்தில் ஆரம்பத்திலையும் எத்தான் தான் சொல்லுவாங்க, அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அதே வசனத்தை கொண்டு அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த அத்தியாயத்தையும் ஆரம்பிச்சிருக்கான். அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். அப்போ இதனுடைய விரிவான விளக்கம் கிட்டத்தட்ட 2 வாரங்கள் உங்களுக்கு ஆயத்துல் குர்சியுடைய விளக்கத்தின் போது தரப்பட்டது உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். அதனால் விரிவான விளக்கம் இந்த இடத்துல சொல்கிறது நோக்கமில்லை. ஆனால் அது அர்த்தத்தை பார்ப்போம். நாங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாரு? லா இலாஹ இல்லாஹு, அவனை தர வணங்க தகுந்த நாயன் யாரும் இல்லை. அல் ஹை, அவன் நித்திய ஜீவன், இறப்பே கிடையாது. அவன் அல்லாத அவனுடைய படைப்புகள் அனைத்தும் என்ற ஒரு நாள் அல்லாஹு தஆலா நியமித்திருக்கக்கூடிய நாளில் நிச்சயமாக இறப்பை தழுவியே ஆக வேண்டும். அல்லாஹ்வை பொறுத்த அல் ஹை, நித்திய ஜீவன், நிரந்தரமாக வாழக்கூடியவன், அவனுக்கு இறப்பு கிடையாது. அல் கய்யூம், தன்னிலேயே நிலைத்திருப்பவன், யாருடைய துணை அவனுக்கு தேவையில்லை. சகல காரியங்களையும் தனித்திருந்து நிறைவேற்றக்கூடிய ஆற்றல் பெற்றவன் என்பது என்னுடைய வசனத்திலே அர்த்தம். என்னுடைய விரிவான விளக்கம் சூரத்துல் பக்ரா ஆயத்துல் குர்சியில் உங்களுக்கு தரப்பட்டது. அது போதுமானது என்று நினைக்கின்றேன். அடுத்தது 3வது வசனம். முதலாவது வசனம் அலிஃப் லாம் மீம். 2வது வசனம் அல்லாஹு லா இலாஹ இல்லாஹுவல் ஹய்யுல் கய்யூம். 3வது வசனம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகல் லிமா பைன யதைஹி வஅன்ஸலத் தௌராத்த வல் இன்ஜீல். இந்த வசனத்திலே விளக்கத்தை இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். நஸ்ஸல அலைக்கல் கிதாப் பில் ஹக், அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விழித்து சொல்லுகின்றான், நபியே உம்மீது இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம், பில் ஹக், சத்தியத்தை கொண்டே. அவர் என்ன சொன்னா, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்ல வருகின்றான்னு சொன்னால், முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மீது இந்த வேதத்தை நாம் இறக்கி வைத்தோம். உம்மீது மட்டும்தான் இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்டது, வேறு யாருக்கும் இறக்கப்படவில்லை. லா அலா கைரிஹி, பில் ஹக், சத்தியத்தை கொண்டு அல்லாஹு தஆலா இறக்கி வைத்திருக்கிறான். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே போல அதை பாத்தில் அணுகவும் மாட்டாதே. அதே போல அந்த குர்ஆனில் எந்த ஒரு முரண்பாடும் கிடையாது. சுப்ஹானல்லாஹ், முன்னுக்கு பின் முரண்பாடு கிடையாது. இப்போ அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கிக்கப்பட்டதனால இந்த குர்ஆன் சத்தியத்தை கொண்டு இறக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. அதில் பாத்தில் கிடையாது, முரண்பாடு கிடையாது. இதற்கு மலாய்க்கமார்கள் சாட்சியாக இருக்கின்றார்கள். அல் குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இது பற்றி சொல்லும்போது, இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இன்னஹு லகுர்ஆனுன் கரீம், நிச்சயமாக இது மிகவும் சங்கையான வேதம், சங்கையான குர்ஆன். ஃபீ கிதாபின் மக்னூன், பாதுகாக்கப்பட்ட ஏட்டில் பதியப்பட்டது. அதுக்கு அழிவு கிடையாது, நிரந்தரமானது. லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன், பரிசுத்தவான்களை தவிர, அதாவது மலாய்க்கமார்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். லௌஹுல் மஹ்பூதில் பதியப்பட்டிருக்கிற அல் குர்ஆனை பரிசுத்தமான மலாய்க்கமார்களை தவிர வேறு யாரும் தொடமாட்டார்கள். தன்சீலும் மிர் ரப்பில் ஆலமீன், அகிலத்தாரின் இரட்சகனிடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்டது என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் இறக்கி வைக்கப்பட்ட விஷயத்தை இங்கே குறிப்பிடுகின்றான்.
இப்ப நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக், இந்த இடத்துல நஸ்ஸல என்ற வார்த்தையை குர்ஆன் இறக்குவதற்கு அல்லாஹ் தஆலா சம்மதப்படுத்தியிருக்கான். பின்னால் அதே வசனத்தில் தௌராத் இஞ்சியில இறக்கிய விவகாரத்தை பற்றி சொல்லும்போது அன்சலன்னு சொல்லுகின்றான். நஸ்ஸல என்பதற்கும் அன்சல என்பதற்கும் இடையில வித்தியாசம் இருக்குது. நஸ்ஸல என்பது குர்ஆன் முழுமையாக ஒரேடியாக இறங்கவில்லை, மாறாக காலத்தின் தேவைக்கேற்றவாறு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நடைபெற்ற சம்பவங்கள் அதற்கு ஏற்றவாறு மக்களுக்கு மார்க்கத்தை எந்த சந்தர்ப்பத்தில் எதை சொல்ல வேண்டாம், எது கடமையாக்கப்பட வேண்டும், அந்த தேவைக்கு ஏற்றவாறு அல் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கப்பட்டது. அதனால் இந்த வார்த்தையை அல்லாஹ் பாய்ச்சிருக்கான் நஸ்ஸல. ஆனால் பின்னால முஸத்திகல் லிமா பைன யதைஹி வ அன்ஸல தௌராத வல் இன்ஜீல், தௌராத்தையும் இன்ஜீலையும் பற்றி அல்லாஹ் சொல்லும்போது அன்ஸல என்ற வார்த்தை அல்லாஹ் பாய்ச்சிருக்கிறான். இதனால இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு பாரிய வித்தியாசம் இருக்குது. அந்த விஷயத்தை விளக்கமாக நாங்கள் பார்ப்போம். கலிமத்து நஸ்ஸல ஜா பி சீகத்தி தன்சீல் லா பி தஃபீல், பி சீகத்தி தஃபீல் அரபியில் சொல்வார்கள். தஃபீல் என்ற வசன அடிப்படையில் இந்த நஸ்ஸல் என்ற வார்த்தை நஸ்ஸல யுனஸ்ஸிலு தன்சீலன். இப்போ இந்த வார்த்தை எதை குறிப்பிடுகிறன்னு சொன்னால் குர்ஆன் கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி முஃபர்ரகன் ஹஸபல் ஹாஜா தேவைக்கேற்றவாறு ஒல் ஹவாதிஸ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை நடைபெற்ற சம்பவங்கள் அதுக்கான தீர்வாக அல்லது ஒரு சட்டத்தை தெளிவுபடுத்துவதற்காக அல்லது ஒரு கடமையை மக்களுக்கு சொல்வதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 23 வருட வாழ்க்கையில், மக்காவுடைய வாழ்க்கை 13 வருடம், மதீனாவுடைய வாழ்க்கை 10 வருடம், இந்த 23 வருடங்களையும் அந்த குர்ஆனை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக இறக்கி வைத்திருக்கிறான். அதனால் இன்றைக்கு அல்லாஹ் தஆலா நஸ்ஸல என்ற வார்த்தையை குர்ஆனுக்கு பாய்த்திருப்பதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஆனால் தௌராத் இன்ஜீலை பொறுத்தவரையில் இதே வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்போது அன்ஸல என்று குறிப்பிடுகின்றான். அன்ஸல என்ற வார்த்தை அதாவது ஒட்டுமொத்தமாக முழுமையாக இறங்குவதற்கு இறக்கி வைக்கப்படுவதற்கு சொல்லப்படும். இந்த அடிப்படையில் பார்க்கும்போதே தௌராத் இன்ஜீல் போன்ற வேதம் குர்ஆன் தவிர்ந்த மற்ற எல்லா வேதங்களும் துஃபாத்தன் வாஹிதா ஒரேடியாகத்தான் நபிக்கு கொடுக்கப்பட்டது, முழுமையாகத்தான் நபிக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் குர்ஆனை பொறுத்தவரையில் முழுமையாக கொடுக்கப்படவில்லை. சில ஹதீஸ்களை நாங்கள் பார்க்குறோம், குர்ஆன் முழுமையாக லைலத்துல் கத்ர் இரவையில் முதலாவது வானத்துக்கு இறக்கி வைக்கப்பட்டுச்சு. அதிலிருந்து ஒவ்வொரு சம்பவத்துக்கும் அல்லது ஒரு தேவைக்கும் ஏற்றவாறு கொஞ்சம் கொஞ்சமாக 23 வருட வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கப்பட்டதுனால தான் அல்லாஹ் தஆலா நஸ்ஸல அலைக்கல் கிதாப என்று குறிப்பிடுகின்றான். ஆனால் தௌராத் இன்ஜீலை சொல்லும்போது வன்ஸல தௌராத்த வல் இன்ஜீல். அப்போ தௌராத் இன்ஜீலை பொறுத்தவரையில் முழுமையாக ஒரே அடியாக இறக்கி வைக்கப்பட்டவை. அடுத்த நாங்கள் பார்க்குறோம் இந்த வசனத்தில் முஸத்திகல் லிமா பைன யதைஹி நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் முஸத்திகல் லிமா பைன யதைஹி. நபியே உம்மீது சத்தியத்தை கொண்டு இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம், அது முன் சென்ற வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது குர்ஆனை பொறுத்த வரையில் குர்ஆனுக்கு முன்னர் இறக்கி வைக்கப்பட்ட எந்த வேதமாக இருந்தாலும் அதை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்படின்னு சொன்னால் அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அதே பிரகாரம் எந்த மாற்றமும் செய்யப்படாமல், எந்த திரிவுபடுத்தலும் நடைபெறாமல், கூட்டல் குறைத்தல் இல்லாமல் அஸ்லுடைய
அதாவது தௌராத்துடைய அசில், இந்தியிலுடைய அசில், இதே போல ஏனைய சுஹுஃபுடைய அசில், அதை உண்மைப்படுத்தக்கூடியதாகத்தான் அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம், இன்றைக்கு சமுதாயத்தில் இருக்கக்கூடிய வேதங்களில் முக்கியமான 2 தான் தௌராத், இஞ்சில். தௌராத்தை பொறுத்தவரையில் யூதர்களுக்குரியது, இஞ்சிலை பொறுத்தவரையில் நசாராக்களுக்குரியது. இன்றைக்கு சமூகத்தில், அதாவது யூதர்களாக இருக்கலாம், நசாராக்களாக இருக்கலாம், அந்த இரு சமுதாயத்தின் கையிலும் இருக்கக்கூடிய வேதங்களை பொறுத்தவரையில் அசில் இல்லை. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட பாதுகாப்புக்குட்படுத்தப்பட்டதாக இல்லை. ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை தவிர மற்ற எந்த ஒரு வேதத்துக்கும் அதை பாதுகாப்பதற்கான உத்தரவாதத்தை வழங்கவில்லை. மாறாக குர்ஆனுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாப்பதாக குர்ஆன்ல வாக்களித்திருப்பதை பார்க்கின்றோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா ذிக்ர் வ இன்னா லஹு லஹாஃபிதூன். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா, நிச்சயமாக நாங்கள் தான் இந்த திக்ர் என்ற வேதத்தை இறக்கி வைத்தோம், இந்த குர்ஆனை இறக்கி வைத்தோம். வ இன்னா லஹு லஹாஃபிதூன், நிச்சயமாக நாங்கள் அதை பாதுகாப்போம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதற்கு மட்டும்தான் பாதுகாப்பு உத்தரவாதம் வழங்கப்பட்டிருக்கின்றது, வழங்கியிருக்கிறான். அதனால தான் நாங்கள் பார்க்கிறோம், இறக்கி வைக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்று வரை, ஏன் கியாம நாள் வரையிலும் அதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்படுத்த முடியாது. எவ்வளவு பாண்டியத்தை பெற்றவராக இருந்தாலும் சரி, எவ்வளவு படித்தவராக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் ஒரு குர்ஆன்ல ஒரு வசனத்தையோ அல்லது ஒரு சொல்லையோ அல்லது ஒரு ஹரக்கத்தையோ, சுப்ஹானல்லாஹ், ஹரக்கத்துனா ஃபத்ஹா கஸ்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு ஹரக்கத்தையோ மாற்றம் செய்ய முடியாது, ஒரு எழுத்தை கூட மாற்றம் செய்ய முடியாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப குர்ஆனை பொறுத்த வரையில் பாதுகாப்பு வழங்கப்பட்ட, அதற்கு உத்தரவாதம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஒரு வேதம். ஆனால் இதற்கு முன்னிருந்த வேதங்களுக்கெல்லாம் அப்படியான பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை. எனவே இங்கே முஸத்திகல் லிமா பைன யதைஹி என்று சொல்லும்போது, அதாவது இதுக்கு முன்னிருந்த வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக அல் குர்ஆன் இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லும் போது அவருடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், அசில், அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட தௌராத் என்ற அசில், அதை உண்மைப்படுத்தக்கூடியது. அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட தௌராத் அதை உண்மைப்படுத்தப்படக்கூடியது. ஆனால் இன்று சமூகத்தில் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு கையில் வழங்கக்கூடிய தௌராத் வேதங்களை உண்மைப்படுத்தக்கூடியதாக குர்ஆன் இல்லை. மாறாக அதில் நிறைய முரண்பாடுகளை பார்க்கின்றோம். குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய ஏராளமான விஷயங்களை பார்க்கின்றோம். அதிலே பாண்டியத்தியம் பெற்றவர்கள் என்று அதை புட்டு புட்டாக எடுத்து காட்டுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அஹ்மத் டீடாட் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு அறிஞர், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அற்புதமாக வைத்திருந்தான். அவர் தௌராத், இஞ்சில் இருக்கக்கூடிய முரண்பாடுகளை, அதிலே திரிவுபடுத்தப்பட்ட விஷயங்களை, அதிலே புதுசாக சேர்க்கப்பட்டவைகளை, அதிலிருந்து நீக்கப்பட்டவைகளை எல்லாம் தெளிவாக அந்த சமுதாயத்துக்கு போட்டு உடைத்து சொல்லியதை நாங்கள் பார்க்கின்றோம். அதையொட்டி அதுக்கு பிறகு வந்த இந்தியாவைச் சேர்ந்த ஜாக்கிர் நாய்க் என்று சொல்லக்கூடிய பேரறிஞர், அவர் இன்று தொற்றும் அதை சமுதாயத்துக்கு சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் பார்க்கின்றோம். எனவே இன்று யூதர்கள் நசாராக்கள் கையில் இருக்கக்கூடிய இஞ்சில் தௌராத்தை போட்ட வரையில் அதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இன்று குர்ஆன் இல்லை. மாறாக அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அசல் அடிப்படை எப்படி குர்ஆன் என்ற அசல் எங்களுடைய கையில் இருக்குதோ, அதே போல் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட தௌராத், இஞ்சில் அசல் இருக்குது. அந்த அசலை உண்மைப்படுத்தக்கூடியதாக இந்த குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸத்திகல் லிமா பைன யதைஹி என்று குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்க முடிகின்றது. அப்படின்னு சொன்னால், இன்றைக்கும் இருக்கக்கூடிய தௌராத், இஞ்சில குர்ஆனுக்கு ஒத்து வரக்கூடிய விஷயங்கள் இருக்கும்னா உண்மைப்படுத்தும். உதாரணமாக நாங்கள் பின்னால் பார்க்கலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பொறுத்த வரையில் மிக முக்கியமான ஒரு வரலாறு. அவங்க எப்படி பிறந்தார்கள், எப்படி அவர்கள் அல்லாஹ்வினால் ரசூலாக்கப்பட்டார்கள், நபியாக்கப்பட்டார்கள், எப்படி அவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிக பெரும் அற்புதங்கள் எல்லாம் கொடுத்தான் போன்ற விவரங்கள் எல்லாம் நாங்கள் படிக்கத்தான் போகிறோம், பார்க்க போகிறோம். அப்போ இதுகள்
தௌராத்தில் இஞ்சியில் இருக்கும்னு சொன்னால் குர்ஆனுக்கு ஒப்பாக இருக்கும்னா குர்ஆன் உண்மைப்படுத்தும். ஆனால் குர்ஆனுக்கு முரணாக இருக்கும் என்று சொன்னால் அதை குர்ஆன் உண்மைப்படுத்த மாட்டாது என்பதை நாங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற வாரத்தில் நான் சொல்லி காட்டும் உதாரணமாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவளை பொறுத்தவரையில் குர்ஆன் என்று சொல்லுது அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட ஒரு நபி. அவர் தகப்பன் இல்லாமல் தாயிலிருந்து மாத்திரம் பிறந்தார். அது அல்லாஹ்வுடைய அற்புதம். அப்படி என்று சொன்னால் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு முடியும் தந்தையும் இல்லாமல் தாயும் இல்லாமல் மண்ணிலிருந்து மனிதரை படைக்கும் ஆற்றல் முடியுமானுக்கு அல்லாஹ்வுக்கு முடியும். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தான். அதே போன்று தாய் இல்லாமல் தந்தையிலிருந்தும் மனிதனை படைப்பதற்கு ஆற்றல் பெற்றவன். அப்படித்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வலது விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எல்லாம் படைத்தான். அதற்கு பிறகு இருவரிலிருந்தும் ஆணிலிருந்தும் பெண்ணிலிருந்தும் சமுதாயத்தை மனித சமுதாயத்தை அல்லாஹு தஆலா வெளிப்படுத்தினான். அப்ப பாக்கி இருக்கிற ஒன்று மட்டும்தான் பெண்ணிலிருந்து மாத்திரம் மனிதனை பிறக்க வைப்பது அல்லாஹ்வுக்கு ஒரு சவாலாக இருக்கக்கூடாது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குன் என்ற வார்த்தையை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கருவறையில் போட்டதன் மூலம் அவர்கள் குழந்தையாக பிறந்தார்கள் என்பதை குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. ஆனால் இதற்கு எதிர்மாறாக அவருடைய வேதம் இஞ்சியில் சொல்லிக் கொண்டிருக்கின்றது. தெளிவுபடுத்தப்பட்டது. அசில் இல்லை, அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அசிலுக்கு முரண்பட்டது. எனவே இன்றிருக்கக்கூடிய தௌராத்தை இஞ்சிலை குர்ஆன் உண்மைப்படுத்தக்கூடிய நிலையில் இல்லை. மாறாக அல்லாஹ் இங்க என்ன சொல்லுகிறான், முஸத்திகல் லிமா பைன யதைஹி, அதற்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை, அதாவது அடிப்படையில் அஸ்லில் இருக்கக்கூடியதை உண்மைப்படுத்தக்கூடியது, இதில் சந்தேகமில்லை. சரி, இந்த அடிப்படையில் பார்க்கும்போது வேதங்கள் அனைத்துக்கும் அடிப்படை அல்லாஹுதான். எல்லா வேதங்களும் அல்லாஹ்விடத்தில் இறக்கப்படி, அது குர்ஆனாக இருக்கலாம், இஞ்சிலாக இருக்கலாம், தௌராத்தாக இருக்கலாம், ஜபூராக இருக்கலாம், சுஹூபலாக இருக்கலாம், அல்லது ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களாக இருக்கலாம். நாம் தப்பாக நினைச்சு கொள்ளக்கூடாது. அல்லாஹு தஆலாவினால் இறக்கப்பட்ட வேதங்கள் 4 மட்டும்தான் இருக்கக்கூடாது, தப்பாக நினைச்சு கொள்ளக்கூடாது. மாறாக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இதற்கு முன் வந்த நபிமார்களுக்கெல்லாம் வேதங்களை கொடுத்து தான் இருக்கிறான். 4க்கு மேற்பட்ட 4 தான் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குது. ஒன்று ஜபூர், அடுத்தது தௌராத், அடுத்த இஞ்சில், குர்ஆன். இந்த 4 தான் சொல்லப்பட்டிருக்கு. பேர் சொல்லப்படாத வேதங்கள் ஏராளம். ஒவ்வொரு நபிக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா வேதங்களை கொடுத்திருக்கிறான் என்பதை அல் குர்ஆன் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. எனவே இவைகள் அனைத்தையும் அஸ்ல் இருக்கும் என்று சொன்னால், அடிப்படையானதாக இருக்கும் என்று சொன்னால், அதை உண்மைப்படுத்தக்கூடியதாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே வேதங்கள் அனைத்தும் ஒரே இடத்திலிருந்து தான் வந்திருக்கு, அல்லாஹ் இடத்திலிருந்து மட்டும் தான் வந்திருக்கு. சுப்ஹானல்லாஹில் அஸீம். ரப்புல் ஆலமீன் தான் மனித சமுதாயத்துக்கு வேதங்களை கொடுத்தான். சரி, அடுத்ததாக கௌலுஹு தஆலா வஅன்ஸல தௌராத்த வல் இன்ஜீல். நான் முன்னால் சொன்னது போல இந்த வசனத்தில் வஅன்ஸல தௌராத்த வல் இன்ஜீல் என்று அல்லாஹு தஆலா சொல்வதன் மூலம் இன்ஜீல், தௌராத் போன்ற வேதங்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரே அடியாக நபிமார்களுக்கு இறக்கி வைத்திருக்கிறான் என்பதை சொல்லுகின்றான். இப்போ இன்ஜீலை பொறுத்தவரையில் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம், தௌராத்தை பொறுத்தவரையில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம். இவருக்கு கொடுக்கப்பட்ட வேதம் எல்லாம் நிச்சயமாக ஒட்டுமொத்தமாக குர்ஆனை போன்றல்லாமல் ஒட்டுமொத்தமாக இறக்கி வைக்கப்பட்டவை. இந்த வசனத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சில படிப்பினைகள், பிரயோசனங்கள். ஒன்று, இஸ்பாத் அன்னல் குர்ஆன வஹ்யும் மினல்லாஹ் வலைஸ மின் கலாமில் பஷர். குர்ஆனை பொறுத்த வரையில் அல்லாஹ்வுடைய வஹி, அல்லாஹ்வுடைய கலாம். நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இறக்கி வைக்கப்பட்டது. மாறாக அன்றைய சமுதாயத்தில், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் வாழ்ந்த குறைஷி காஃபிர்கள் எல்லாம் அசாத்தீருல் அவ்வலீன்,
இது குர்ஆன் அல்லாஹ் எடுத்து வந்ததல்ல, இது பழங்காலத்து கட்டுக்கதைகள் என்று சொன்னார்கள். வேறு சிலர் இது சிஹர் என்று சொன்னார்கள், சூனியம் என்று சொன்னார்கள். வேறு சிலர் இப்படி பல கருத்துக்களை அன்றைய காலத்தில் இந்த மக்கள் சொன்னார்கள். ஆனால் இந்த வசனம் எங்களுக்கு எதை நிரூபிக்கின்ற சொன்னால், அலிஃப் லாம் மீம் நஸ்ஸல அலைக்கல் கிதாப பில் ஹக் என்று சொல்வதன் மூலமாக அல் குர்ஆனாக இருக்கலாம், அல்லது அன்ஸல தௌராத் வல் இன்ஜீல் என்று சொல்வதன் மூலம் இன்ஜீல் தௌராத்தாக இருக்கலாம். இவை அனைத்தும் இறக்கி வைக்கப்பட்டது அல்லாஹுவினால் தான் என்பதை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தினூடாக எங்களுக்கு படிப்பினையாக தருகின்றான். மாறாக இது மனிதனுடைய ஆக்கம் அல்ல. இன்னைக்கு தொடர்ந்தும் உலகத்தில் சர்ச்சை இருந்து கொண்டிருக்குது. அல் குர்ஆனை பொறுத்த வரையில் அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட வஹியா, அவரை அல்லாஹ்வுடைய கலாமா, அல்லது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்கமா? சுப்ஹானல்லாஹ். ஆனால் அல் குர்ஆனை பதில் சொல்லுகின்றது இது முஹம்மதுடைய ஆக்கம் அல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாறாக மனித சமுதாயத்தை படைத்த ரப்புல் ஆலமீனிடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட வேதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அடுத்த இரண்டாவதாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்று சொன்னால், எல்லா வேதங்களும் அல்லாஹ்வினால் அனுப்பப்பட்ட எல்லா வேதங்களுக்கும் அசல் அல்லாஹுதான், ஒன்றுதான். அது யாரு? அல்லாஹுதான். இரண்டாவதாக இந்த வேதங்களுடைய அடிப்படை போதனை என்னவென்று சொல்லி பார்த்தோம்னா, இபாதத்துல்லாஹி வஹ்த, அல்லாஹ் ஒருவனையே வணங்க வேண்டும் என்ற ஏகத்துவ கோட்பாடு. அப்ப இதன் மூலம் அதாவது வேதங்களுக்கு இடையில் ஒருமைப்பாடு இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். எல்லா வேதங்களும் சமுதாயத்துக்கு போதித்த அடிப்படை என்னவென்று சொன்னால், அஸ்ல் என்னவென்று சொன்னால், அதி முக்கியமான அம்சம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனையே வணங்கப்பட வேண்டும், அவன் அல்லாத வேறு யாரும் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வணங்கப்படக்கூடாது. இதில் எல்லா வேதங்களும் ஒன்றுபடுது. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அதைத்தான் போயிச்சாங்க. அதுக்கு பிறகு வந்த நபிமார்கள் இத்ரீஸாக இருக்கலாம், அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களாக இருக்கலாம், அல்லது ஹூத் அல்லது ஆத் போன்ற சாலிஹ் போன்ற நபிமார்களாக இருக்கலாம், அல்லது மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கலாம், அல்லது யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படி என்னென்ன நபிமார்களுடைய பெயர்களெல்லாம் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறதோ, குர்ஆனில் சொல்லப்படாத நபிமார்கள் இருக்கின்றார்களோ, அத்தனை நபிமார்களும் சமுதாயத்துக்கு போதித்த ஒருமுகப்படுத்தப்பட்ட அடிப்படை கொள்கை என்று சொன்னால், அல்லாஹ் ஒருவனே வணங்கப்பட வேண்டும், வேறு யாரும் வணங்கப்படக்கூடாது. அப்படி யாரும் வணங்கப்பட்டால் அது மிக பெரும் பாவமாக ஷிர்காக கருதப்படும். அந்த ஷிர்கோடு ஒரு மனிதன் மரணித்தால் அவனுக்கு ஈடேற்றமே கிடையாது, நிரந்தர நரகம் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவதாக இந்த வசனத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு படிப்பினை என்ன சொன்னா, எல்லா வேதங்களையும் நம்ப சொல்லுது இஸ்லாம். எல்லா வேதங்களையும் இஸ்லாம் நம்ப சொல்லுது. நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம், ஈமான்ல ஒரு அம்சம்தான் ஈமான். எந்த வகுதுபிஹி ஆமன்து பில்லாஹி வமலாயிகத்திஹி வகுதுபிஹி. ஈமானுடைய 6 அம்சங்கள்ல ஒன்றுதான் வேதங்களை நம்புவது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படை, ஈமானுடைய மிக முக்கியமான அம்சங்கள்ல ஒன்றுதான் வேதங்களை நம்புவது. நான் இதுக்கு முன்னால் உங்களுக்கு நிறைய விளக்கம் தந்திருக்கிறான். அதாவது எங்களுக்கும் இன்று இருக்கக்கூடிய கிறிஸ்தவர்கள் அல்லது யூதர்களுக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். கிறிஸ்தவர்கள் யூதர்கள் ஏன் காபிராக கருதப்படுகின்றார்கள்? இந்த வித்தியாசம்தான். அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாலும் கூட, அவர்கள் ஒரு பிரிவினர், எல்லாரும் இல்லை, ஏற்றுக்கொண்டாலும் கூட முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு இறக்கப்பட்ட வேதமாகிய அல் குர்ஆனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அதனால் இன்னைக்கு சர்ச்சை நடந்து கொண்டீங்க. ஏன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் கூட நஜ்ரான் தேசத்தைச் சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த அந்த குழுவினர் வந்ததும் அதுக்காகத்தான். குர்ஆனை நம்பாமல் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌரா இஞ்சிலை திரிவுபடுத்தி அதில் இருக்கக்கூடிய கொள்கைகளை மாற்றம் செய்து அடிப்படைகளில் திரிவுதாரம் செய்து அதை நம்பிக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பாதிரிவதற்காகத்தான் வந்தார்கள்.
அப்போ அண்டு அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் இன்றைக்கு நான் கேட்க வேணும். இல்லாட்டி இந்த கிறிஸ்துவ சமுதாயத்துக்கு யூத சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய கிருபையினால அவருடைய கையில் இருக்கக்கூடிய தௌராத் இஞ்சில் திரிவுபடுத்தப்பட்டது, அதில் கூட்டல் குறைத்தல் நடந்திருக்குது, அது முழுமையாக அல்லாஹ்வுடைய வஹி அல்ல என்பது மிகவும் ஆணித்தரமாக நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இல்லை. அதே வேளையில் அல் குர்ஆனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் இஸ்லாம் என்ன சொல்லுது? அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட எந்த வேதமாக இருந்தாலும் அதை ஈமான் கொள்வது எங்களுடைய ஈமானுடைய 6 அம்சங்களில் ஒன்று என்று குறிப்பிடுகின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்ன போல இன்றைக்கு கையில் இருக்கக்கூடிய இஞ்சியிலோ தௌராத்தோ அல்ல, மாறாக அசில் அடிப்படை அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட அசிலான அந்த தௌராத்தை இஞ்சியிலே நம்புவது ஒரு விசுவாசியுடைய கட்டாய கடமை. அடுத்த 4வதாக இந்த வசனத்தில் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன சொன்னால், அதன் ஆக முக்கியமானது குர்ஆனை பொறுத்தவரையில் வானத்திலிருந்து அல்லாஹ்விடத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அத்தனை வேதங்களையும் அடைய வளைந்தது, சுற்றி வளைத்தது. அதிலுள்ள உண்மையை உண்மைப்படுத்தும், அதிலுள்ள பிழையை பாத்திலை பொய்ப்படுத்தும். இது குர்ஆனுடைய தன்மை. அதுக்கு சொல்ல குர்ஆன்ல அரபியில் சொல்ல முஹைமின். குர்ஆனை பொறுத்த வரையில் முஹைமின் அலா ஜமீ அல் குத்துபு சமாவியா, எல்லா வானத்திலிருந்து இறக்கி வைக்கப்பட்ட அல்லாஹ்விடத்திலிருந்து அந்த அத்தனை வேதங்களையும் அடைய வளைந்ததாக உண்மைப்படுத்தக்கூடியதாக அல் குர்ஆன் இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றது. அதே வேளையில் அதில் இருக்கக்கூடிய சஹீஹானதை குர்ஆன் உண்மைப்படுத்தும், அதில் இருக்கக்கூடிய பிழையை குர்ஆன் தெளிவுபடுத்தும். இதே வேளையில் அந்த சமுதாயத்துக்கு கொடுக்கப்பட்ட ஷராய் சட்டங்கள், ஷரியாவுடைய சட்டத்திட்டங்கள், அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனின் மூலமாக சமுதாயத்துக்கு பூர்ணப்படுத்தி இருக்கிறான். எனவேதான் இன்று முஸ்லிம்களை பொறுத்த வரையில் அவருடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு வேதம் இருக்கும் என்று சொன்னால் அல் குர்ஆன் மட்டும்தான். வந்த மற்ற எந்த வேதத்தை பின்பற்றினாலும் அல்லாஹ்விடத்தில் மோட்சம் கிடைக்காது. அது யாரா இருந்தாலும் சரி. இன்றைக்கு உலகத்தில் ஒரு மனிதன் பின்பற்றி வாழ்வதற்கு, வாழ்க்கை திட்டமாக எடுத்துக்கொள்வதற்கு இருக்கக்கூடிய ஒரே வேதம், எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல், எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் பாதுகாக்கப்பட்ட வேதம், சவால் விடப்பட்ட வேதம் என்றிருக்கிறது அல் குர்ஆன். அந்த குர்ஆனை பொறுத்த வரையில் என்றுமே மனித சமுதாயத்தில் நிலைத்திருக்கக்கூடியது. அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் கூட்டலையும் குறைத்தலையும் ஏற்படுத்த முடியாது என்பது அல்லாஹ்வினால் பாதுகாப்பு வழங்கப்பட்ட விஷயத்திலிருந்து எங்களுக்கு தெரிய வருகின்றது. அடுத்ததாக 4வது வசனம், மின் கபல், இதற்கு முன்னால் ஹுதல் லின்னாஸ், இந்த முன்னால வன்சல தௌராத வில் இன்ஜீல் முதலாவது வசனத்தை தான் முடிக்கிறான். தௌராத்தையும் இஞ்சியிலையும் இறக்கி வைத்தான், ஒட்டுமொத்தமாக முழுமையாக இறக்கி வைத்தான். எப்ப? மின் கபல், குர்ஆன் இறக்கப்படுவதற்கு முன்னால. அவருடைய வதீபாயினுடைய தொழில் என்ன? அந்த வேதங்களுடைய பிரயோசனம் என்ன? ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதே. சொல்லி போட்டு திரும்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு அன்ஸலல் ஃபுர்கான். முன்னால வேதங்கள் இறக்கப்பட்டாலும் அவைகள் அன்றைய காலத்தில் இந்த சமுதாயத்து மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக இருந்தாலும் பின்னால் அல்லாஹு தஆலா ஃபுர்கான் என்று சொல்லக்கூடிய குர்ஆனை இறக்கி வைத்திருக்கிறான். எனவே இன்னல்லதீன கஃபரூ பி ஆயாத்தில்லாஹ் லஹும் அஸாபுன் ஷதீத் வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம் என்று இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். எனவே எவர்களெல்லாம் அல் குர்ஆனை நிராகரிக்கின்றார்களோ, அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு அல்லாஹ்விடத்திலே மிக கடுமையான தண்டனை உண்டு. லஹும் அஸாபுன் ஷதீத், சொல்லுபு வல்லாஹு அஸீஸுன் துன்திகாம், அல்லாஹ் கண்ணியமானவன், அவன் தண்டிக்க ஆற்றல் பெற்றவன் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை முடிக்கின்றான். இப்போ நாங்கள் பார்ப்போம் இதனுடைய விளக்கத்தை.
இந்த ஆயத்தை பொறுத்த வரையில் முன்னால அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது இறக்கிய வேதத்தை குர்ஆனை சொன்னான், நஸ்ஸல அலைக்கல் கிதாப் பில் ஹக். அதுக்கு பிறகு அன்ஸல தௌராத் வல் இன்ஜீல், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட தௌராத்தை சொன்னான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்ட இன்ஜீலை சொன்னான். இப்போ அல்லாஹ் சொல்றான் மின் கபுல், இதற்கு முன்னால இறக்கப்பட்ட வேதங்கள் எல்லாம் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாக வந்தது என்பதை அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். ஐ அன்ஸல தௌராத் வல் இன்ஜீல கபுல் அல் குர்ஆன், குர்ஆனுக்கு முன்னால தௌராத் இன்ஜீல் போன்ற வேதங்கள் எல்லாம் இறக்கப்பட்டன. அவைகளுடைய நோக்கம் அன்றைய காலத்தில் இருந்த மக்களுக்கு நேர்வழி காட்டுவதற்காக. இப்போ அதனுடைய தொழில் குர்ஆன் இறக்கப்பட்ட வேதங்களுடைய நோக்கத்தை பற்றி சொல்லும்போது அவைகள் மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியது. தௌஹீத் எல்லா வேதத்திலும் ஒன்றுபட்டவை, வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒன்றுதான். அதே மாதிரி ஹலால் ஹராம், சில நேரம் அன்று ஹலாலாக இருந்தது இன்று எங்களுக்கு ஹராமாக இருக்கலாம், அன்று ஹராமாக இருந்தது எங்களுக்கு இன்று ஹலாலாக இருக்கலாம். நான் சில உதாரணங்களை சொல்லி காட்டுகிறேன். இப்போ அன்றைய காலத்தில் சகோதரன் சகோதரியை கல்யாணம் முடிக்கலாம், ஹலால். சகோதரன் சகோதரியை, உடம்பிறந்த சகோதரியை திருமணம் முடிக்கலாம், அன்று அந்த சமுதாயத்துக்கு ஹலால். ஆனால் இன்றைக்கு சகோதரன் சகோதரியை திருமணம் முடிப்பது ஹராம், சுத்த ஹராம், கடுமையாக இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. ஆனால் அன்றைய சமுதாயத்தில் அது ஹலாலாக இருந்துச்சு. இப்படி நிறைய விஷயங்களை நாங்கள் விவரமாக சொல்லலாம். இருந்தாலும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆனை இங்கே இறக்கி வைத்திருப்பது முன் சென்ற வேதங்கள் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நிவர்த்தி செய்வதற்காக என்று அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இங்கே குறிப்பிடுவதை நாம் பார்க்க முடிகின்றது. அதே நேரத்தில் இந்த வேதங்கள் எல்லா வேதங்களுடைய குறிக்கோள் ஹிதாயத்து, மனிதனுக்கு ஹிதாயத்தை கொடுப்பதே. சூரத்துல் பக்கரா ஆரம்பத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடும் போது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்றை அல்லாஹ் தஆலா குறிப்பிடும் போது குல் நஹ்பிது மின்ஹா ஜமியான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தையும் அதே மாதிரி இப்லீஸையும் விழித்து அல்லாஹ் சொல்லுகின்றான், நீங்கள் எல்லாரும் இங்கிருந்து வெளியேறிவிடுங்கள், இப்போ அவங்களுக்கு இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பொறுத்தவரையில் படைக்கப்பட்ட ஆரம்பத்திலிருந்து அவரும் அவருடைய மனைவியும் சொர்க்கத்திலாம் கூடியிருந்தாங்க. ஆனால் தவறு செஞ்சத்தினால அது நீண்ட வரலாறு முன்னால் வருது, சுவர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்படுறாங்க. அதான் சொல் குல் நஹ்பிது, இந்த சுவர்க்கத்திலிருந்து வெளியே மின்ஹா வெளியேறிவிடுங்கள் ஜமியான் எல்லாரும் சொல்லி போட்டு அல்லாஹ் சொல்றான் ஃபஇம்மா யஅதியன்னகும் மின்னி ஹுதா, என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். அல்லாஹ் சொல்றான் என்னிடத்திலிருந்து உங்களுக்கு நேர்வழி வரும். ஃபமன் தபிய ஹுதாய, என்னிடத்தில் வரக்கூடிய நேர்வழி எவர்கள் நாம் பின்பற்றுகின்றார்களோ ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் இந்த உலகத்தில் அச்சப்படவும் தேவையில்லை, மறுமையில் கவலைப்படவும் தேவையில்லை. இந்த அவர்களுக்கு நிச்சயமான வெற்றி, அவர்களுக்கு வெற்றி நிச்சயம். அப்ப அல்லாஹு தஆலா இங்க நேர்வழி என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து வரக்கூடியது என்பதை இந்த வசனத்தில் குறிப்பிடுகிறார். குர்ஆன்ல பல இடங்களில் வருது. இதனால நாங்கள் பார்க்கிறோம் ஹிதாயத் என்பது மனிதன் நேர்வழி பெறுவது ஒரு மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்று. அதற்கீடாக எதுவுமே இல்லை. ஒருவன் மிக பெரும் பணக்காரனாக இருக்கலாம், ஹிதாயத்தை பெறலன்னு சொன்னா அவன் பணத்தால் பிரயோஜனம் இல்லை. எப்படி போல குர்ஆன் அல்லாஹ் உதாரணம் சொன்னா காரூனை போல. இப்ப காரூனை பாருங்க, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் அவனுக்கு எந்த அளவு செல்வத்தை கொடுத்திருந்தான்னு சொன்னா
அவனுடைய பெருமதியான பொருட்கள் வைக்கப்பட்ட பெட்டிகள், பேழைகள், அதில் திறவுகோல்களை சுமப்பதற்கே பலசாலிகளான ஒரு குழுவினர் இருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த செல்வம், அவனுடைய செல்வங்களை வச்சிருக்கக்கூடிய பெருமதியான தங்கம், வெள்ளி போன்ற அன்றைய காலத்தில் பாய்க்கப்பட்ட பெருமதியான பொருட்கள் வைக்கப்பட்ட பேழைகளின் திறவுகோல்களை சுமப்பதற்கே பலசாலிகளான ஒரு குழுவினர் இருந்தார்கள் அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகிறான். அவ்வளவு பெரிய செல்வம் கொடுக்கப்பட்டவன் தான் காரூன். ஆனால் அவனுடைய செல்வத்தால எந்த பிரயோசனம் இல்லை, ஏன்னா ஹிதாயத்து பெறல. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். இதே போல நாங்கள் பார்க்கிறோம், எல்லோரையும் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அரசனாக இருக்கலாம். ஏன் தன்னையே கடவுள் என்று பிரகடனப்படுத்தக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவனாக இருக்கலாம். யாரை போல? ஃபிர்அவுனை போல. இந்த ஃபிர்அவுனை பொறுத்த வரையில் அவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் கையில் இருந்தாலும் கூட ஹிதாயத்து பெறல. கடைசி உயிர் பிரிகிற வரையிலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா உயிர் பிரிகிற தருவாயில் பனு சில பேர்கள் நம்பின கடவுளை நான் நம்புறேன்னு சொல்லி போட்டு சொன்னான். ஆனால் அல்லாஹ் மறுத்துட்டான், ஏற்கல. ஆளான ஒக்கத அசைத், இப்போதான் உனக்கு புத்தி வந்துச்சு, இதுக்கு முன்னால் நீ மறுத்து கொண்டிருந்தாய், பாவம் செய்து கொண்டிருந்தாய், மாறு செய்து கொண்டிருந்தாய் என்று அல்லாஹ் தஆலா அவனை வெளுத்து பேசுகின்றான். அப்ப ஃபிரௌனை பொறுத்தவரையில் மிக பெரும் ஒரு ஆட்சியை கையில் வைத்துக் கொண்டிருந்தவன். ஆனால் ஹிதாயத்தை பெறல, எந்த பிரயோசனம் அவனுக்கு அதில் கிடைக்கல. இதே போல ஒரு மனிதன் ஒரு நபியுடைய தந்தையாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். நபியுடைய தந்தைன்னு சொன்னா சுப்ஹானல்லாஹ், அவர் எப்படிப்பட்ட மனிதனாக இருக்கும் நான் கற்பனை செய்து பாருங்க. அந்த நபியை போல, அதுவும் குறிப்பாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லக்கூடிய மிகச் சிறப்பான ஒரு நபி, அல்லாஹ்வினால் தேர்ந்தெடுக்கப்பட்ட 2 ஹலீல்களில் ஒருவர். அப்படிப்பட்ட நபியுடைய தந்தையாக இருந்தவர் தான் ஆசர். ஆனால் தந்தை ஒரு நபியுடைய தன்னுடைய மகன் நபியாக இருந்தார் என்பதற்காக ஹிதாயத்தை பெறல, ஒரு பிரயோசனம் இல்லா போச்சு. அவன் நரகவாசி என அல்லாஹ் தஆலா குறிப்பிடுகின்றான். இதே போல ஒரு நபியுடைய மகனாக இருக்கலாம், ஒரு நபியுடைய மகனாக இருக்கலாம். எப்படி போலன்னு சொன்னா, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகனை போல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் உலுல் அஸ்ம்கள் ஒருவர், அதாவது நபிமார்கள தெரிவு செய்யப்பட்ட 5 பேர்ல ஒருவர். ஆனால் அவர் போதித்த மார்க்கத்தை, ஏகத்துவத்தை மகன் ஏற்றுக்கொள்ளல. எந்த அளவுக்குண்டா, வெள்ளப்பிரளயம் ஏற்பட்டு கொண்டிருக்குது. மகனை பார்த்து யாபுனை ஏற்கம் மானா வலாத்தக்கும் மால் காபிரீன், அன்பு மகனே எங்களோட கப்பலில் வந்து ஏறிக்கொள், நிராகரிக்கக்கூடிய காபிர்களோடு ஆகிவிடாதே. அப்ப மகன் சொல்ற வந்து இது என்ன எனக்கு விளையாடுறீங்க, என்னோட வாப்பா பார்த்து கேலி பண்ற மாதிரி சொல்றாரு. யாஸ் சாவி இலா ஜபலின் யாசுமுனி மினல் மா. என்ன இது, என்ன வெள்ளம் இது, நான் தான் ஒரு மலைக்கேறி இந்த வெள்ளத்தில் நான் தப்பிக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு நிராகரித்து விட்டு கப்பல் ஏற மறுத்து ஓரங்கட்டி போய் காபிராக அழிக்கப்படுவதை தந்தை கண்முன்னாலே பார்க்கின்றார். வஹால பைனஹுமல் மௌஜ் ஃபகான மினல் முக்ரகீன். 2 பேரும் பேசிக் கொண்டிருக்காங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மகனும் பேசிக் கொண்டிருக்காங்க. வாப்பா சொல்றார், வந்து ஏறு கப்பல்ல, காபிர்கள் ஆகிவிடாதே. மகன் சொல்றாரு, இல்லை இல்லை, நான் நிராகரிக்கிற கூட்டத்தில் இருந்து கொள்றேன், இந்த வெள்ளத்தின் தப்பிக்கொள்றதுக்கு எனக்கு மலை இருக்குது, மலை உச்சியில் போய் தப்பிக்கணும்னு சொல்றாரு. இப்ப 2 பேரும் பேசிக் கொண்டிருக்கும் போது வஹால பைனஹுமல் மௌஜ், மலைகள் போன்ற ஒரு அலை அடிக்குது, இருவருக்கு இடையே பிரிக்குது. வகான மினல் முக்ரகீன், மகன் அதாவது நீரில் மூழ்கடிக்கப்பட்ட ஒருவராக ஆகிவிடுகின்றான். அப்ப வாப்பா ஒரு நபி முர்சல், அதினத்தில் உல்லாசம் ஒருவர், மாணிக்க எந்த பிரயோசனம் கிடைக்கல ஹிதாயத்து பெறாதனால. அப்ப நாங்க பார்க்கிறோம், ஒரு நபியுடைய மகனாக இருந்தும் ஹிதாயத்து பெறாதனால ஒரு பிரயோசனத்தையும் அவர் அடையவில்லை.
அப்போ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் வெள்ளத்தில் அழிக்கப்பட்டு காவிரி கூட்டத்தில் சேர்க்கப்பட்டான். இதே போல சில வேளை ஒரு நபியுடைய மனைவியாக இருக்கலாம். சுப்ஹானல்லாஹ். ஆனால் ஹிதாயத்து பெறவில்லைன்னு சொன்னால் அது எந்த பிரயோசனத்தையும் தராது. எப்படி போல நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, குர்ஆனில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களின் மனைவியர்களாக இருந்து நிராகரிப்பில் போய் சேர்ந்த, அதாவது காபிரானவர்களுக்கு உதாரணமாக இந்த ரெண்டு பேரையும் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியையும் நபியுடைய மனைவியாக இருந்தும் ஹிதாயத்து பெறாதவர்களுக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே போல ஃபிரௌன் காபிராக இருந்து அவருடைய மனைவியாக இருந்த ஆசியாவை பொறுத்தவரையில் ஹிதாயத்து பெற்ற சமுதாயத்துக்கு உதாரணமாக அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர்களையும் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இப்போ முன்னுதாரணம் சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு பேரும், அதாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவியும் நபியுடைய மனைவியாக இருந்தும் கூட ஹிதாயத்து பெறவில்லை. அவர்களுக்கு எந்த ஒரு பிரயோசனமும் கிடைக்கவில்லை. அவர்கள் நரகவாசிகள் என்று குர்ஆன் குறிப்பிடுகின்றது. இதே போல் நாங்கள் பார்க்கிறோம், சமுதாயத்தில் மிக பெரும் செல்வாக்கு பெற்ற ஒருவராக இருக்கலாம். பண வசதி, அதிகார வசதி, சமூகத்தில் அதாவது வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கக்கூடிய வசதி, இப்படி எல்லாம் நிறைய மதிப்புக்குரிய ஒருவராக இருக்கலாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிராகரித்தவர்களில் முக்கியமானவர் தான் அபூலஹப். மிக பெரும் செல்வாக்குள்ளவர், சமுதாயத்தில் மிக பெரும் செல்வாக்கு இருந்தவர் அபூலஹபுக்கு. ஆனால் அந்த செல்வாக்கு எதுவுமே அவருக்கு பிரயோசனம் கொடுக்கவில்லை ஹிதாயத்து பெறாதனால. மாறாக கியாம நாள் வரையிலும் முஸ்லிம்கள் குர்ஆனை ஓதும் போதெல்லாம் இந்த அபூலஹப் சபிக்கப்பட்ட அத்தியாயத்தை ஓதக்கூடியவாறு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு அத்தியாயத்தை இறக்கியிருக்கிறார். தப்பத் யதா அபீ லஹப் வ தப் மா அக்னா அன்ஹு மாலுஹு வ மா கஸப் சயஸ்லா நாரன் ذات லஹப் வ இம்ரஅத்துஹு ஹம்மாலத்தல் ஹதப் ஃபீ ஜீதிஹா ஹப்லும் மின் மஸத்னு போட்டு ஒரு அத்தியாயத்தை எல்லாம் இறக்கி வச்சிருக்கான். அப்ப சமுதாயத்தில் ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கக்கூடிய மதிக்கத்தக்க ஒருவர் இருக்கலாம். ஹிதாயத்து பெறவில்லை என்று சொன்னால் எந்த பிரயோசனமும் இல்லை. இதே போல தாவாக்கு, பிரச்சாரத்துக்கு அல்லது தாவாவில் ஈடுபடக்கூடியவர்களுக்கு சகலவிதமான வழிகளிலும் ஒத்துழைக்கக்கூடிய, உதவி செய்யக்கூடிய ஒருவராக இருக்கலாம். ஹிதாயத்து பெறாவிட்ட பிரயோசனம் இல்லை. இந்த உதாரணத்தை உங்களுக்கு அடிக்கடி சொல்லுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் அவங்களோட தாவாவுக்கு ஒத்துழைச்ச மிக முக்கியமான ஒரு முறை தான் அபூ தாலிப். அபூ தாலிபை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர். அவர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடிகளை, துன்பங்களை முகங்கொடுத்து களையக்கூடியவராக இருந்தார் அபூ தாலிப். ஆனால் கடைசி வரைக்கும் ஹிதாயத்து பெறல. சுப்ஹானல்லாஹ். அதாவது முழு ஒட்டுமொத்த குறைஷி காபிர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து, எல்லா குடும்பங்களும் ஒன்று சேர்ந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களிடத்தில் ஒப்படைக்க வேண்டும், நாங்கள் அவரை கொல்வதற்கு என்று அபூ தாலிபிடத்தில் கேட்ட நேரத்தில் அல்லாஹ்வின் சத்தியமாக முடியாதுன்னு சொல்லிட்டாரு. முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கபலமாக இருந்தவர், சகலவிதமான உதவிகளும் செய்தவர். ஆனால் ஹிதாயத்து பெறல. அவங்களோட வரலாறு நாங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய வரலாறு. இதுக்கு முந்தைய நான் சொல்லித்தான் இருக்கிறேன். மரணப்படுக்கையில் இருக்கிற அபூ தாலிப் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, கவலையோட போகிறாங்க. அட இவ்வளவுலாம் உதவி செஞ்ச மனுஷனுக்கு மிச்ச பக்கபலமாக பாதுகாப்பாக இருந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு சொன்னாங்கன்னு சொன்னால், அபூ தாலிபும் ஹதீஜாவும் மரணித்த பிறகுதான் எனக்கு துன்பமே அதிகரித்ததுன்னு சொன்னாங்க ரசூலுல்லாஹ். அப்போ ரெண்டு பேரும் ஒரு கேடைய மாதிரி பாதுகாத்துட்டு இருந்தாங்க. ஏன்னா சமூகத்தில் செல்வாக்குள்ளவர்கள். ஆனால் அவங்க ரெண்டு பேரும் மரணித்த பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால பிரச்சாரமே செய்ய முடியாமல் போயிட்டு தாயிஃப் போகிறாங்க. அங்கே போய்
அந்த காபிர்களால் அடிக்கப்பட்டு துரத்தப்படுறாங்க, இரத்தம் வடிய வடிய ஓடி வராங்க. சுபஹானல்லாஹில் அஸீம். அப்படியெல்லாம் துன்பத்தை சந்தித்த ரசூலுல்லாஹ் இந்த அபூ தாலிபுடைய மரணத்துக்கு பின்னால் தான், ஹதீஜாவுடைய மரணத்துக்கு பின்னால் தான். அந்த அளவுக்கு அபூ தாலிப் அவருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தார். ஆனால் ஹிதாயத்து பெறல. மரணப்படுக்கையில் இருக்க அன்றைக்கி கேள்விப்பட்ட சொல்ல போகிறாங்க, கவலையோடு போகிறாங்க. இப்போது கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வைப்போம் அப்படின்னு சொல்லி அப்போ போய் சொல்கிறாரு, சொல்கிறாங்க போய் பக்கத்தில் குஃபுருடைய தலைகள் உட்கார்ந்து கொண்டிருக்குது, நிராகரிப்பாளர்களின் தலைவர் உட்கார்ந்து கொண்டிருக்காங்க. ரசூலா சொல்கிறாங்க, யாம் அந்த பெரிய இருந்தே இல்லை ஷாச்சா கோல் சொல்லுங்க, கலிமத்தன் ஒரு வார்த்தை, லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்க, உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசுவோன்னு சொன்னாங்க. ஆனால் அப்படி பார்க்குறார், திரும்பி நிராகரிக்கக்கூடிய தலைவர்களை பார்க்குறார். அவங்க சொல்கிறாங்க வந்து அத்தர்கபு அம்மில்லத்தி ஆபாயிக், உடைய பாட்டன் புட்டனுடைய மார்க்கத்தை விட்டு நீ வெளியே போறியா, விலக போறியா என்று சொன்னதோட கலிமா சொல்ல மறுத்துட்டார், மௌனமாயிட்டார். இரண்டாவது தான் ஞாபகப்படுத்துறாங்க, அப்பவும் பார்க்குறாரு, அப்பவும் அங்கே சொல்லப்படுது மௌனிச்சிட்டார். மூன்றாவது ஞாபகப்படுத்துகிறாங்க, அங்கே பார்த்து போட்டு மௌனிச்சிட்டாரு. அப்போ சொல்கிறாரு, நான் என்னுடைய பாட்டன் பூட்டனுடைய மார்க்கத்திலேயே இறந்து விடுகிறேன். காபிரா தான் மூத்தார். அப்போ பாருங்க, அகில உலகத்துக்கும் அருளாக அனுப்பப்பட்ட ரசூலுல்லாஹ் ரஹ்மத்துல் ஆலமீன், அந்த நபிக்கு உதவி செய்த ஒரு மனிதன், தாவாக்கு பக்கபலமாக இருந்த மனிதன், எல்லா விஷயத்திலும் முன்னுக்கு நின்றவர். ஆனால் ஹிதாயத்து பெறல, எந்த ஒரு பிரயோசனம் இல்லாமல் போச்சு. சுப்ஹானல்லாஹ், எந்த பிரயோசனம் இல்லாமல் போச்சு. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கவலை வாட்டியது. அட, இந்த மனிதனுக்கு ஹிதாயத்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி போட்டு ரசூல்லா கவலை வாட்டுது. அப்போ அவங்க சொல்றாங்க, அல்லாஹ் தடுக்காத பட்சத்தில் உங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் மன்றாடுவேன். குர்ஆன் வசனம் இறங்கு சூரத் தௌபால, மா கான லின்னபிய்யி வல்லதீன ஆமனு அன் யஸ்தக்ஃபிரு லில் முஷ்ரிகீன வலவ் கானு உலி குர்பா மின் பாதி மா தபய்யன லஹும் அன்னஹும் அஸ்ஹாபுல் ஜஹீம். ஒரு நபிக்கோ விசுவாசம் கொண்ட விசுவாசிகளுக்கோ அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடியவர்களை தெரிஞ்ச பிறகும் அவர்களுக்காக இஸ்திக்பார் செய்வது லாய்க்கில்லை என்ற வசனம் இறங்குது. சொல்லி போட்டு சொல்றான், வமா கான இஸ்திக்பார் இப்ராஹீம் லி அபீஹி இல்லா அம் மௌஇதத்தின் வஅதஹா ஐயா ஃபலம்மா தபய்யன லஹு அன்னஹு அதுவுல் லில்லாஹ் தபர்ரஅ மின். இப்ராஹீமை பொறுத்தவரையில் தந்தைக்காக வாக்களித்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்தார். ஆனால் தந்தை எப்ப நிராகரிக்கக்கூடியவர் என்று தெரிய வந்ததோ அவரை விட்டு தூரமாகிவிட்டார் என்ற வசனத்தை அல்லாஹ் இறக்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனதில் இருக்கக்கூடிய கவலையை அல்லாஹ் போக்குவதற்காக அவர்களுக்கு தஸ்லியத்தை, அதாவது மன ஆறுதலை கொடுப்பதற்காக பின்வரும் வசனத்தை அல்லாஹ் இறக்கின்றான். இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப் வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். அல்லாஹு அக்பர். நிச்சயமாக நபியே, நீர் விரும்பியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க முடியாது. இன்னக லா தஹ்தி மன் அஹ்பப், நீங்க நேசிக்கக்கூடியவர்கள், நீங்க விரும்பக்கூடியவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்க நிச்சயமாக உம்மால முடியாது. வலாக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா, ஆனால் அல்லாஹ் யாருக்கு ஹிதாயத்தை நாடுகின்றானோ அவர்களுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பான். ஏனென்றால் வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன், ஹிதாயத்துக்கு தகுதியானவர்கள், லாய்க்கானவர்கள் யார் என்பதை அவன்தான் அறிவான். எனவே ஹிதாயத் என்பது அல்லாஹ்விடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மிக பெரும் கிஃப்ட். அந்த கிஃப்ட் இல்லைன்னு சொன்னா நாங்கள் எவ்வளவுதான் பணம் சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் புகழை சம்பாதித்தாலும், எவ்வளவுதான் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும், எவ்வளவுதான் இந்த உலகத்திலே அத்தனை தேவைகளையும் முழுமையாக பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்ந்தாலும் எந்த பிரயோசனமும் அல்லாஹ்விடத்தில் இல்லை. எனவே இந்த வேதங்களுடைய மிக முக்கியமான குறிக்கோள் நோக்கம்
மனித சமுதாயத்துக்கு ஹிதாயத்தை கொடுப்பது. ஹுதல் லின்னாஸ், அதான் அந்த வசனத்தை அல்லாஹ் சொல்றான். எப்படி? ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்கு தான் இந்த வேதங்கள் வந்திருக்குது. அப்ப இந்த வேதங்களை கொண்டு நேர்வழி பெற்றால் அல்ஹம்துலில்லாஹ், அப்படி இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே எந்த ஒரு பிரயோசனத்தையும் நாம் அடைய முடியாது. அப்படின்னு சொன்னா ஹிதாயத் என்பது அல்லாஹ்வினால் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு கிஃப்ட். அந்த கிஃப்டை அடைவதற்கு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திக்க வேண்டாம். அதையும் அல்லாஹு தஆலா சூரத்துல் ஃபாத்திஹா என்ற அத்தியாயத்தில் ஒரு நாளைக்கு கட்டாயமாக ஓத வேண்டிய 17 ரக்காத்துகள், ஐவேளை தொழுகை, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையை இரவு எங்களுக்கு காட்டு, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தால்லீன், வழி தவறியவர்கள் அல்லது ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், உன்னால எவர்களுக்கெல்லாம் நிஅமத் வழங்கப்பட்டது, நபிமார்கள், சித்தீக்கீங்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள், இவர்கள் சென்ற நேர்வழிக்கு எங்களுக்கு வழிகாட்டு, வழிதவறியர்களோ அல்லது நிராகரித்தவர்களோ சென்ற பாதை அல்ல, அவர்களை பாதையிலிருந்து எங்களை பாதுகாத்து விடு என்று தினந்தோறும் ஒரு நாளைக்கு கட்டாயமாக 17 விடுத்த மோதிரம். இது போக சுன்ன பர்தான தொழுகைக்கு முன்னால பின்னால தொழக்கூடிய 12 ரக்காத்துகள் சுன்னத்தான தொழுகைகள், அந்த 12 ரக்காத்திலையும் 12 விடுத்த அந்த துவா நாங்கள் செய்கிறோம். எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக சுஜூதில் ஓதக்கூடிய ஒரு துவாவை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக், உள்ளங்களை புரட்டும் நாயனே எங்களுடைய உள்ளங்களை தீனின் பால் தரிபடுத்துவாயாக. அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப் சப்பித் கல்பி அலா தீனிக் என்ற பிரார்த்தனையை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுஜூதிலே ஓதுவதற்கு எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். நாம் அந்த துஆக்களை ஓதுவதன் மூலமாக ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்லாமல் அந்த ஹிதாயத்தை இறுதி மூச்சு வரையிலும் பாதுகாத்து தக்க வைத்துக் கொள்வதே ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. அப்படி பாதுகாத்து கொண்டால் தான் நாளை மறுமையில் சுவர்க்கம் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அதுக்கு மாற்றமான நரகந்தான் என்பதை நாம் புரிந்து செயல்படுவதற்கு வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.